சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அவர் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். தற்போது வரை முதலமைச்சர் விஜய் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளதா நம்ம பார்த்திருப்போம். அடுத்த கட்டமா முதலமைச்சர் விஜய் எந்த இடத்துல ஆய்வு செய்ய இருக்காரு? மேலும் விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நந்தன மெட்ரோ ரயில் லிமிடெட் அலுவலகத்துல ஆய்வு மேற்கொண்டு விட்டு தற்பொழுது அவர் கிண்டி புறப்பட்டிருக்கிறார். இந்த அலுவலகத்துல ஏறத்தாழ 10 நிமிடங்கள் சரியாக அதிகாரிகளுடன் ஒரு உரையாடலில் ஈடுபட்டிருந்தார். உயர் அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் நடந்து முடிந்த பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து விட்டு தற்பொழுது அவர் கட்டிப்பாராவிற்கு சென்றிருக்கிறார். அந்த உயர்மட்ட பாலம், கட்டிப்பாறையில் அமர்ந்திருக்கக்கூடிய உயர்மட்ட பாலத்தையும் அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். அது குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி விட்டுத்தான் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இந்தியாவினுடைய இந்த கட்டுமான அதிசயங்கள் பல இருந்தாலும் கூட முதலாக இந்த மெட்ரோ கட்டுமானத்தினுடைய அதிசயமாக தான் கட்டிப்பாரா பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய முதல் ஃப்ளைஓவர் பாலம், அதாவது ஏற்கனவே ஒரு பாலம் இருக்கிறது கத்திப்பாரால, பட்டர்ஃப்ளை வடிவில் ஒரு பாலம். அது சாலை வாகனங்கள் பயன்பாட்டிற்காக அது இயங்கி வருகிறது. அந்த பாலத்திற்கு மேல ஃப்ளைஓவர் பாலமாக மெட்ரோ பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்தியாவுடைய முதல் ஃப்ளைஓவர் பாலம் என்று கத்திப்பாராவிற்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் பாலத்தை சொல்கிறாங்க. மாதவரத்திலிருந்து சோழியநல்லூர் செல்லும் 5வது வழித்தடத்துல கிண்டி கத்திப்பாரா சந்திப்பு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய உயரத்துல மெட்ரோ ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இது மாதவரத்திலிருந்து சோழியநல்லூர் அந்த வழித்தடத்தினுடைய ஒரு சந்திப்பாக இருக்கிறது, ஒரு ஜங்ஷன் பகுதியாக இருக்கிறது. தற்போது உள்ள 1 மற்றும் 2ஆம் கட்ட வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய மெட்ரோ ரயில் பாதைக்கு மேலே இந்த வழித்தடம் அமைந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2வது கட்ட பணிக்காக போரூரிலிருந்து தாமஸ் மவுண்டை இணைக்கக்கூடிய மெட்ரோ ரயில் வழித்தடமாகவும் தான் இவ்வளவு பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானுயர தூண்களுடைய வடிவமைப்பு குறித்து முதலமைச்சர் நேரில் பார்வையிட இருக்கிறார். இந்தியாவிலேயே முதலாக இங்கு கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக அடுத்தடுத்த பகுதிகளில் சென்னையிலேயே பல்வேறு இடங்கள்ல மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு இடங்கள்ல உயரமான கட்டிடங்கள் அமைந்திருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் மெட்ரோ பணிகள் துவங்குவதற்கு பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஃப்ளைஓவர் பாலம் முதலாக அவ்வளவு பெரிய கட்டிப்பாரா பிரிட்ஜையும் தாண்டி மேலே ஒரு பாலம் கட்டி இயக்க முடியும் என்ற சாதனையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள். இப்படியாக அடுத்தடுத்த இடங்களெல்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் சவாலாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற உயரமான தூண்கள் அமைத்து, பாலங்கள் அமைத்து மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான ஒரு தொடக்கமாக கத்திப்பாரா அமைந்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் லிமிடெடிலிருந்து அவர் தற்பொழுது கிண்டி புறப்பட்டிருக்கிறார். அங்கு தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். அடுத்த கட்டமாக அவர் போரூர் சென்று போரூரில் இருக்கக்கூடிய கட்டட பணிகளையும் பார்வையிட்டு அடுத்த கட்டமாக அவர் பூந்தமல்லி செல்கிறார். பூந்தமல்லியில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிகளையும் இயக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய பணிகளையும் பார்வையிடுகிறார். அந்த இடத்தில் தான் ஆளில்லா ரயிலில் அவர் பயணிக்கிறார். பொதுவாக ஆளில்லாத ரயிலில் பயணம் செல்வதென்றால் அந்த ரயிலில் லோகோ பைலட் என்றக்கூடிய ரயிலை இயக்குபவர் இருக்க மாட்டார். இது தானாக ஆட்டோமேட்டிக் இன்ஜின்ல அது இயங்கக்கூடிய வடிவில் இருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு அவர் இங்கிருந்து புறப்பட்டு அவர் கிண்டி சென்றிருக்கிறார். கிண்டியிலிருந்து அவர் போரூர் செல்ல இருக்கிறார். இப்படியாக முடிவுற்ற பணிகளையும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் அவர் முதலமைச்சர் பார்வையிட்டும் வருகிறார். அதே போல அதிகாரிகளுடன் ஆலோசனைகளையும் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழல்ல தான் இந்த மெட்ரோ பணிகளுடைய தனித்துவமான தூண்கள் அமைக்கப்பட்டு இயக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். மெட்ரோ முதலமைச்சர் விஜயனுடைய 2ஆம் கட்ட திட்ட ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை போக்குவரத்தினுடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த மெட்ரோ 2ஆம் கட்ட திட்ட பணிகள் இயங்கி வருகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் இந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஓமந்தூரார் மெட்ரோ நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்ட பிறகு அவர் போரூர் பைபாஸ் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ நிலையங்களையும் ஆய்வு மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஏறத்தாழ ஓமந்தூரார், நந்தனம், கிண்டி ஆகிய மெட்ரோ பணிகளையும் பார்வையிடுகிறார்.
ஏறத்தாழ மெட்ரோ இந்த பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வரையிலான பாதைக்கு போரூர் பூந்தமல்லி இடையே இந்த பணிகளும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பணிகளையும் பார்வையிடுகிறார். சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2வது கட்ட இந்த திட்டத்திற்கு 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 வழித்தடங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிண்டி சாலை மார்க்கமாக போரூர் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களையும் முதலமைச்சர் இந்த ஆளில்லா ரயில் மூலியமாக அவர் பார்வையிடுகிறார். ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் மூலமாக நந்தனம் வந்தடைந்த அவர் இங்கு இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் உரையாடிய பிறகு அவர் தற்பொழுது கிண்டியை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயிலினுடைய வரலாற்றில் ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயில் வழித்தடம் பூந்தமல்லி முதல் போரூர் வரை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயில் வழித்தடம் முழுமையாக தயாரான நிலையில விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த பணிகளை தான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.